Hi friends, welcome to our channel. நம்ம சேனல் இன்னைக்கு பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல உள்ள லெசன் மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும் அப்படின்ற லெசன் ரீடிங் வீடியோ தான் பார்க்கலாம். கற்றல் நோக்கங்கள். மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும். கற்றல் நோக்கங்கள். இப்பாடத்தை கற்றுக்கொள்வதன் வழியாக கிமு 6ஆம் நூற்றாண்டில் புதிய நம்பிக்கைகள் தோன்றியதற்கான காரணங்களை அறிந்து கொள்ளல், மகாவீரர் புத்தரின் போதனைகள் குறித்த அறிவை பெறுதல், சமணத்திற்கும் பௌத்தத்திற்கும் இடையிலுள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையும் கண்டறிதல், கீணையான மகாயாண பிரிவுகளுக்கு இடையுள்ள வேறுபாடுகளை புரிந்து கொள்ளல், தமிழகத்தில் சமணமும் பௌத்தமும் பெற்றிருந்த செல்வாக்கை அறிந்து கொள்ளல். ஃபஸ்ட்டு அறிவு மலர்ச்சி காலம். கிமு 6ஆம் நூற்றாண்டு பண்டைய இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான காலகட்டமாகும். இந்தியாவின் அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் அடையாள சின்னமாக அக்காலம் விளங்குகிறது. வரலாற்று அறிஞர் வில் டூராண்ட் இக்காலத்தை நட்சத்திரங்களின் மழை என்று பொருத்தமாக வர்ணிக்கிறார். வரலாற்று அறிஞர் வில் டூராண்ட் இக்காலத்தை நட்சத்திரங்களின் மலை என்று பொருத்தமாக வர்ணிக்கிறார். சான்றுகள். இலக்கிய சான்றுகள். அங்கங்கள். சமண நூல்கள், திரிபீடகங்கள் மற்றும் ஜாதகங்கள். பௌத்த நூல்கள். அங்கங்கள்னால் சமண நூல்கள், திரிபீடகங்கள் மற்றும் ஜாதகங்கள்னால் பௌத்த நூல்கள். அறிவு மலர்ச்சிக்கும் சமணம் பௌத்தம் ஆகியவை தோன்றியதற்கான காரணங்கள். புதிய அறிவு மலர்ச்சி ஏற்பட்டதற்கு பல காரணங்கள் உள்ளன. ஏற்கனவே இருந்த சமயத்தின் பெயரால் செயல்படுத்தப்பட்ட சுரண்டல் நடைமுறைகள் புதிய நம்பிக்கைகள் தோன்றுவதற்கு வழியமைத்து கொடுத்தன. அவையாவன: பின்வேத காலத்தில் பரிந்துரைக்கப்பட்ட சிக்கலான சடங்குகளும் வேள்விகளும், அதிக அளவில் செலவு செய்ய வேண்டியிருந்த வேள்வி சடங்குகள், அப்புறம் மூட நம்பிக்கைகளும் நடைமுறைகளும் சாதாரண மக்களை குழப்பம் அடையச் செய்தன. வேள்வி சடங்குகளுக்கு மாற்றாக கற்பிக்கப்பட்ட உபநிடத தத்துவங்களை சாதாரண மக்களால் புரிந்து கொள்ள இயலவில்லை. அடிமை முறை, சாதி முறை மற்றும் பாலியல் பாகுபாடுகளும் புதிய விழிப்புணர்வு தோன்றுவதற்கு காரணமாயின. சமண சமயத்தின் தோற்றம். உலகத்தின் மிக பழமையான, தற்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சமயங்களில் சமணமும் ஒன்றாகும். சமணம் 24 தீர்த்தங்கரர்களை மையமாக கொண்டது. தீர்த்தங்கரர்கள் பல்வேறு காலங்களில் மதம் தொடர்பான உண்மைகளை போதித்தோர் ஆவர். முதல் தீர்த்தங்கரர் ரிஷபர், கடைசி தீர்த்தங்கரர் மகாவீரர் ஆவார். கிமு 6ஆம் நூற்றாண்டில் மகாவீரரின் வழிகாட்டுதலில் சமணம் முக்கியத்துவம் பெற்றது. மகாவீரரோட இயற்பெயர் வர்த்தமானர். பிறப்பு வைஷாலிக்கு அருகே உள்ள குந்தகிராமம், பீகார். பெற்றோர் சித்தார்த்தர், திரிசலா. இறப்பு பவபுரி, பீகார். மகாவீரரோட இயற்பெயர் என்னன்னா வர்த்தமானர். அவரோட பிறப்பு வைஷாலிக்கு அருகே உள்ள குந்தகிராமம், அதாவது பீகாரில் பிறந்தார். பெற்றோர் சித்தார்த்தரும் திரிசலாவும். இறப்பு பவபுரி, பீகாரில் இறந்துட்டார். ஓகேவா? வைஷாலிக்கு அருகே உள்ள குந்தகிராமத்தில் பீகாரில் பிறந்தார். பவபுரி, பீகாரில் இறந்துட்டார். வர்த்தமானர் அதாவது மகாவீரர். சமணம், ஜெயின் என்னும் சொல் ஜினா என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். இந்த சமணம் இருக்குது இல்லையா, இந்த ஜெயின் அப்படின்ற சொல் எதுலேருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஜினா அப்படின்றதுலேருந்து பெறப்பட்டது. எதுலேருந்து பெறப்பட்டது? ஜினா அப்படின்றதுலேருந்து என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் ஜினா அப்படின்னா என்னன்னா தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வது என்பதாகும். ஜினா அப்படின்னா தன்னை வெல்றது, அப்புறம் வெளியுலகத்தை வெல்வது என்பதாகும். நெக்ஸ்ட் மகாவீரர், தலைச்சிறந்த வீரர். வர்த்தமானர், செழிப்பு என்று பொருள். வர்த்தமானர்னா என்னது? இயற்பெயருக்கு என்ன பொருள்? செழிப்பு என்று பொருள். ஒரு சத்திரிய இளவரசர். இவர் ஒரு இளவரசர். வர்த்தமானர், மகாவீரன்றவர் ஒரு சத்திரிய இளவரசர். வர்த்தமானர்னா செழிப்பின் அர்த்தம். இளவரசராக இருந்த போதிலும் அவர் தன்னுடைய 30 வயசில் இளவரசர் என்னும் தகுதியை கைவிட்டுவிட்டு துறவரம் மேற்கொண்டார். தீவிரமான தியானத்தை மேற்கொண்டார். 12.5 ஆண்டு கால கடுமையான தவத்திற்கு பின்னர் அவர் எல்லையற்ற அறிவை அடைந்தார். இந்நிலைக்கு கைவல்ய என்று பெயர். அந்த நிலைக்கு என்ன? 12 வருஷத்துக்கு அப்புறம் அவர் அடைஞ்ச அந்த எல்லையற்ற ஆனந்தம், அறிவை பெற்றதுக்கான நிலைக்கு பேர் என்ன? கைவல்ய அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பின்னர் அவர் ஜினா ஆயிட்டார். இவரை பின்பற்றியவர்கள் சமணர், ஜெயின்ஸ் என்று அழைக்கப்பட்டனர். மகாவீரர் பண்டைய சிரமானிய அதாவது ஷாமனிக் மரபுகளை மறு ஆய்வு செய்தார். அவற்றின் அடிப்படையில் புதிய கோட்பாடுகளை உருவாக்கினார். ஆகவே இவர்தான் உண்மையிலேயே சமணத்தை உருவாக்கியவர் என நம்பப்படுகிறது. இவர் ஆல்ரெடி இந்த பண்டைய சிரமானிய மரபுகளை ஆய்வு செஞ்சு புதிய கோட்பாடுகளை உருவாக்குனார். அதனால் இவர் தான் உண்மையிலேயே சமணத்தை உருவாக்கியவர்னு வர்த்தமானர் அதாவது மகாவீரரை சொல்கிறாங்க. சமணத்தின் தனித்தன்மை வாய்ந்த போதனைகள். இப்பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் கடவுள் என்பதை சமணம் மறுக்கிறது. அகிம்சை அல்லது அறவழியே சமணத்தின் அடிப்படை தத்துவம்.
முக்தி அடைவது அல்லது பிறப்பு இறப்பு மறுபிறப்பு எனும் சுழற்சியிலிருந்து விடுபடுவதே சமணத்தின் இறுதி லட்சியமாகும். இறுதி தீர்ப்பு என்ற நம்பிக்கையை சமணம் மறுக்கிறது. இறுதி தீர்ப்பு என்பது யார் சொர்க்கத்திற்கு செல்வது யார் நரகத்திற்கு செல்வது என்பதை கடவுள் தீர்மானிக்கிறார் என்ற நம்பிக்கை. ஒருவருடைய வாழ்வின் நலன் அல்லது தரம் என்பது அவருடைய கர்ம வினையால் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை சமணம் ஆதரிக்கிறது. கர்மா அல்லது கர்மவினை என்றால் என்ன? இப்பிறவியில் ஒருவர் செய்யும் செயல்களே அவளுடைய இப்பிறவியின் பிற்பகுதி வாழ்க்கையிலும் அடுத்த பிறவியில் அவர் வாழப்போகும் வாழ்க்கையும் தீர்மானிக்கிறது என்ற நம்பிக்கையாகும். திரிரத்தினங்கள் அல்லது 3 ரத்தினங்கள். கர்மாவிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் மோட்ச நிலையை அடைவதற்கும் மகாவீரர் 3 வழிகளை அறிவுறுத்துகிறார். அவை நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல். நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல். மோட்சம் என்பது பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சியில் இருந்து விடுதலை பெறுதல் ஆகும். சமணத்தின் நடத்தை விதிகள். மகாவீரர் தன்னை பின்பற்றுவோரை ஒழுக்கம் மிகுந்த வாழ்க்கையை மேற்கொள்ள கூறினார். அப்படிப்பட்ட வாழ்வை மேற்கொள்ள 5 கொள்கைகளை போதித்தார். அவை அகிம்சை, எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருப்பது. அடுத்தது சத்தியம், உண்மையை மட்டுமே பேசுதல். அப்புறம் அஸ்தேயம், திருடாமை. அபரிக்கிரகம், பணம் பொருள் சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமை. பிரம்மச்சரியம், திருமணம் செய்து கொள்ளாமை. இந்த 5 தான் அது. மகாவீரரின் தலைமைச் சீடரான கௌதம சுவாமி மகாவீரரின் போதனைகளை தொகுத்தார். யாரு? கௌதம சுவாமி தான் மகாவீரரின் போதனைகளை தொகுத்தார். அதன் பெயர் ஆகம சித்தாந்தம். அதோட பேர் என்னன்னா ஆகம சித்தாந்தம் எனப்படும். திகம்பரரும் ஸ்வேதம்பரரும். சமணம் திகம்பரர் ஸ்வேதம்பரர் என 2 பிரிவுகளாக பிரிந்தது. திகம்பரன்றவங்க வைதிக பழமைவாத போக்குடைய சீடர்கள். திகம்பரர் பிரிவைச் சேர்ந்த சமண துறவிகள் ஆடைகள் அணிவதில்லை, நிர்வாணமாக வாழ்ந்தனர். அவர்கள் எந்த விதமான உடைமையையும் வைத்துக்கொள்ள தடை விதிக்கப்பட்டிருந்தது. பெண்கள் நேரடியாக விடுதலை பெறவோ நிர்வாண நிலையை அடையவோ முடியாது என திகம்பரர் நம்பினார். வைதிக பழமைவாத போக்குடையவர் தான் திகம்பரர். ஸ்வேதம்பரர்கள் முற்போக்கானவர்களாக கருதப்படுகிறார்கள். ஸ்வேதம்பரர் பிரிவைச் சேர்ந்த துறவிகள் வெள்ளை நிற ஆடைகளை அணிகின்றனர். ரஜோகரணா அதாவது கம்பளி நூல்களை கொண்ட சிறிய துடைப்பம், பிச்சை பாத்திரம், புத்தகம் ஆகியவை வைத்துக்கொள்ள அனுமதிக்கப்படுகின்றனர். ஆண்களைப் போலவே பெண்களும் விடுதலை பெற சமமான தகுதிகளை கொண்டுள்ளனர் என ஸ்வேதம்பரர்கள் நம்புகின்றனர். இவங்க தான் திகம்பரர், ஸ்வேதம்பரர். திகம்பரம்னா ஆடை இல்லாமல் இருக்காங்க. ஸ்வேதம்பரர் அப்படின்றவங்க வெள்ளை நிற ஆடைகளை அணிஞ்சிருக்காங்க. சமணம் பரவியதற்கான காரணங்கள். இந்தியாவில் சமணம் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான காரணங்கள். மக்கள் பேசிய மொழியிலேயே சமண கருத்துக்கள் கொள்ளப்பட்டன. புரிந்து கொள்ளும்படியான போதனைகள். அரசர்கள் மற்றும் வணிகர்களின் ஆதரவு. சமண துறவிகளின் விடாமுயற்சி. தமிழகத்தில் சமணத்தின் செல்வாக்கு. பண்டைய தமிழ் இலக்கியங்கள் ஜைனம் என்பதை சமணம் என்று குறிப்பிடுகின்றன. மதுரை நகரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் கீழக்குயில்குடி கிராமத்தில் சமணர் மலை என்ற பெயரில் ஒரு குன்று உள்ளது. மதுரை நகரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் கீழக்குயில்குடி கிராமத்தில் சமணர் மலை என்ற பெயரில் ஒரு குன்று உள்ளது. சமண துறவிகளால் உருவாக்கப்பட்ட தீர்த்தங்கரர்களின் உருவங்கள் இம்மலையில் காணப்படுகின்றன. இது இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையால் பாதுகாக்கப்படும் நினைவு சின்னமாக உள்ளது. மதுரையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அரிட்டாப்பட்டி என்ற கிராமத்தில் கலிஞ்ச மலை உள்ளது. மதுரையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அரிட்டாப்பட்டி என்ற கிராமத்தில் கலிஞ்ச மலை உள்ளது. இதன் ஒரு பகுதியில் பாண்டவர் படுக்கை என்று அழைக்கப்படும் சமணர் குகைகள் உள்ளன. சமண துறவிகளுக்கான கற்படுக்கைகளே பாண்டவர் படுக்கை என அழைக்கப்படுகிறது. அறவோர் பள்ளி என்பது சமண துறவிகள் வாழ்ந்த இடங்கள் என மணிமேகலையில் குறிப்புள்ளது. அறவோர் பள்ளி என்பது சமணர் துறவிகள் வாழ்ந்த இடங்கள் என மணிமேகலையில் குறிப்பு உள்ளது. கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு செல்லும் வழியில் சமண பெண் துறவியான கவுந்தியடிகள் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடன் சென்றதாக தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. இதுதான் திருப்பருத்தி குன்றம். இது சித்தன்னவாசல். இது சிதாரல் மலைக்கோவில். நெக்ஸ்ட் புகார், உறையூர், வஞ்சி, மதுரை. வஞ்சினா கருவூர். அப்புறம் காஞ்சிபுரம் ஆகிய இடங்கள் சமண மடாலயங்கள் இருந்துள்ளன. ஜைன காஞ்சி. காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பருத்தி குன்றம் என்ற கிராமத்தில் 2 பழமையான சமண கோவில்கள் உள்ளன. இக்கிராமம் முன்னர் ஜைன காஞ்சி என்று அழைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் பௌத்தம். கௌதம புத்தர்.
பௌத்த மதத்தை நிறுவியவர் கௌதம புத்தர் ஆவார். அவரின் இயற்பெயர் சித்தார்த்தர். கௌதம புத்தரோட இயற்பெயர் சித்தார்த்தர். மகாவீரரைப் போலவே இவரும் ஒரு சத்திரிய இளவரசர். அரசாட்சி செய்து கொண்டிருந்த சாக்கிய அரச வம்சத்தில் பிறந்தவர். சித்தார்த்தர் 7 நாள் குழந்தையாக இருந்தபோது அவருடைய தாயார் இயற்கை எய்தினார். எனவே அவருடைய சிற்றன்னை கௌதமி இவரை வளர்த்தார். நெக்ஸ்ட் இயற்பெயர் சித்தார்த்தர். பிறப்பு வந்துட்டு லும்பினி தோட்டம், நேபாளம். பெற்றோர் சுத்தோதனா மாயாதேவி. இறப்பு ருசி நகரம், உத்தரப்பிரதேசம். அதாவது இவரோட இயற்பெயர் கௌதம புத்தரோட இயற்பெயர் சித்தார்த்தர். பிறப்பு லும்பினி தோட்டம், நேபாளம். பெற்றோர் சுத்தோதனா மாயாதேவி. இறப்பு ருஷி நகரம், உத்தரப்பிரதேசம். அடுத்தது ஞானம் அடைதல். புத்தர் ஞானம் பெற்ற ஒருவர் என்று பொருள். புத்தர்னா ஞானம் பெற்ற ஒருவர் என்று பொருள். மனித வாழ்க்கை முழுதும் துன்பங்களும் துயரங்களும் நிறைந்தது என உணர்ந்தார். அதனால் 29 வயதில் அரண்மனையை விட்டு வெளியேறி துறவரம் மேற்கொண்டார். அவர் 30 வயசுல துறவரம் போனார். இவர் 29 வயசுல கிளம்பிட்டார். 6 ஆண்டுகள், அவர் 12 வருஷம் மகாவீரர் தவம் இருந்தார். இவர் 6 ஆண்டுகள் தவம் இருந்திருக்காரு. தன்னைத்தானே வருத்தி கொள்வது விமோச்சனத்திற்கான பாதை அல்ல என்பதை உணர்ந்தார். அதனால் கயாவுக்கு அருகே ஒரு அரச மரத்தடியில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தை மேற்கொண்டார். அவ்வாறு தியானத்தில் இருந்தபோது 49ஆம் நாள் அவர் ஞானம் பெற்றார். அப்போதிலிருந்து அவர் புத்தர், அதாவது ஞானம் பெற்றவர் என அழைக்கப்பட்டார். சாக்கிய அரசு குடும்பத்தைச் சேர்ந்த சாக்கிய அரச குடும்பத்தைச் சேர்ந்த துறவி என்பதால் சாக்கிய முனி என்று அழைக்கப்பட்டார். இவர் சாக்கிய அரசு குடும்பத்தைச் சேர்ந்தவர், அதனால் சாக்கிய முனின்னு சொல்கிறாங்க. வாரணாசிக்கு அருகே உள்ள சாரநாத் என்னும் இடத்தில் உள்ள மான்கள் பூங்கா என்ற இடத்தில் புத்தர் தனது முதல் போதனை சொற்பொழிவை நிகழ்த்தினார். ஃபர்ஸ்ட் போதனை சொற்பொழிவு எங்கே நடந்துச்சுன்னா வாரணாசிக்கு அருகே உள்ள சாரநாத் அப்படின்ற இடத்துல இருக்கிற மான்கள் பூங்கா அப்படின்ற இடத்துல புத்தர் அவரோட ஃபர்ஸ்ட் போதனை சொற்பொழிவை நிகழ்த்தினார். இது தர்ம சக்கர பிரவர்த்தனா அல்லது தர்ம சக்கரத்தின் பயணம் என்று அழைக்கப்படுகிறது. இது என்ன சொல்கிறாங்கன்னா தர்ம சக்கர பிரவர்த்தனா அல்லது தர்ம சக்கரத்தின் பயணம் அப்படின்னு சொல்கிறாங்க. புத்தரின் 4 பேருண்மைகள் என்னென்னா வாழ்க்கை துன்பங்கள் துயரங்கள் நிறைந்தது. 1, ஆசையை துன்பத்திற்கான காரணம். ஆசையை துறந்துவிட்டால் துன்பத் துயரங்களை போக்கிவிடலாம். சரியான பாதையை பின்பற்றினால் எண்வகை வழிகள், அதாவது ஆசைகளை வென்றுவிடலாம். புத்தரின் எண்வகை வழிகள் என்னென்னா நல்ல நம்பிக்கை, நல்ல எண்ணம், நல்ல பேச்சு, நல்ல செயல், நல்ல வாழ்க்கை, நல்ல முயற்சி, நல்ல அறிவு, நல்ல தியானம். புத்தரின் போதனைகள் எளிமையாக இருந்தன. மக்கள் பயன்படுத்திய மொழியிலேயே போதிக்கப்பட்டன. மக்களின் அன்றாட வாழ்க்கையை பற்றியதாக போதனைகள் இருந்தால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையோடு பொருந்தி பார்த்தனர். புத்தர் சடங்குகளையும் வேள்விகளையும் எதிர்த்தார். புத்தரின் போதனைகள் தம்மா என்று குறிப்பிடப்படுகின்றன. கர்மா கோட்பாட்டை பௌத்தம், தம்மான்னா ஆக்சுவலி என்னன்னா தர்மா அப்படின்னு அர்த்தம், சரியா? அதாவது அறநெறி அப்படின்றது அதோட பொருள். புத்தரின் போதனைகள் தம்மா என்று குறிப்பிடப்படுகின்றன. கர்மா கோட்பாட்டை பௌத்தம் ஏற்றுக்கொண்டது. ஒருவனுடைய செயல்களே அவனது வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிக்கிறது என்பதாகும். புத்தர் கடவுளின் இருப்பை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. ஆனால் பிரபஞ்ச விதிகளை நம்பினார். நிர்வாண நிலை அடைவதே வாழ்க்கையின் இறுதி நோக்கம் என்று புத்தர் வலியுறுத்தினார். புத்தர் அகிம்சையை வலியுறுத்தினார். சாதி படிநிலையினை புத்தர் நிராகரித்தார். வாழ்க்கை சக்கரம் உலகை பற்றிய புத்தரின் பார்வையை பிரதிபலிக்கிறது. வாழ்க்கை சக்கரம் அப்படின்றது உலகை பற்றிய புத்தரின் பார்வையை பிரதிபலிக்கிறது. நெக்ஸ்ட் பௌத்த சங்கம். புத்தர் தனது கருத்துக்களை பரப்புவதற்காக சங்கம் ஒன்றை நிறுவினார். அதில் உறுப்பினர்களாக இருந்த துறவிகள் பிட்சுக்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் மிக எளிய வாழ்க்கையை மேற்கொண்டனர். ஃபர்ஸ்ட் சைத்தியம்னா என்னன்னா ஒரு பௌத்த கோவில் அல்லது தியான கூடம். விகாரைகள் அப்படின்றது மடாலயங்கள் அல்லது துறவிகள் வாழும் இடங்கள். ஸ்தூபி அப்படின்றது புத்தருடைய உடல் உறுப்புகளின் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்டிருக்கும் கட்டடம். இவை கலைத்திறமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் ஆகும். நெக்ஸ்ட் பௌத்த துறவிகள். ஹீனயானம், மகாயானம் 2 பிரிவாக இருந்தாங்க. புத்தரின் சிலைகளையோ உருவப்படங்களையோ வணங்க மாட்டார்கள் ஹீனயானம் உள்ளவங்க. மகாயானம் உள்ளவங்க புத்தரின் உருவங்களை வணங்கினர். நெக்ஸ்ட் ஹீனயானம் அப்படின்றது மிக எளிமையாக இருப்பர். மகாயானம் அப்படின்றவங்க விரிவான சடங்குகளை பின்பற்றினர். அப்புறம் ஹீனயானம்ங்கிறவங்க தனி மனிதர்கள் முக்தி அடைவதே தங்களின் நோக்கம் என்று நம்பினர். மகாயானத்துக்காரங்க அனைத்து உயிரினங்களும் முக்தி பெறுவதே தங்களது நோக்கம் என நம்பினர். ஹீனயானத்தில் இருக்கவங்க பிராகிருத மொழியை பின்பற்றினர். மகாயானத்தில் இருந்தவங்க சமஸ்கிருத மொழியை பின்பற்றினர். ஹீனயானம்
தேரவாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஹீனயானத்தோட இன்னொரு பேர் என்னன்னா தேரவாதம். இப்பிரிவு இலங்கை, மியான்மர் அதாவது பர்மா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பரவியது. மகாயானம் அப்படின்றது இப்பிரிவு மத்திய ஆசியா, திபெத், சீனா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளில் பரவியது. இந்நாடுகளில் மத்திம வழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பௌத்தம் பரவியதற்கான காரணங்கள். புத்தரின் போதனைகள் மிக எளிமையாக உள்ளூர் மக்கள் பேசிய மொழிகளில் இருந்தன. விரிவான மதச்சடங்குகளை பௌத்தம் நிராகரித்தது. மாறாக பண்டைய வேத மதம் செலவு மிக்க சடங்குகளையும் வேள்விகளையும் நடத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறது. மக்கள் தம்மத்தை கடைபிடிக்க வேண்டுமென, தர்மத்தை கடைபிடிக்க வேண்டுமென வலியுறுத்தியது. புத்தரின் கருத்துக்களை பரப்பியதில் பௌத்த சங்கங்கள் முக்கிய பங்கு வகித்தன. அசோகர், கனிஷ்கர், ஹர்ஷர் போன்ற அரசர்கள் பௌத்தம் பரவுவதற்கு ஆதரவு அளித்தனர். பௌத்த விகாரைகள் அல்லது மடாலயங்கள் சிறந்த கல்வி மையங்களாக செயல்பட்டன. அவற்றில் ஒன்று நாலந்தா. அங்கு சீன பயணி யுவாங்சுவாங் பல ஆண்டுகள் தங்கி கல்வி பயின்றார். சுவரோவியங்கள். மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் உள்ள அஜந்தா குகைகளின் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் ஜாதக கதைகளை சித்தரிக்கின்றன. இடைவழி அதாவது நடுவு நிலை வழி. உலக சுகங்களின் மீது தீவிரமான பற்று இல்லாமல் அதே சமயம் கடுமையான தவ வாழ்வையும் மேற்கொள்ளாமல் இருப்பதை குறிக்கிறது. நெக்ஸ்ட் சமணமும் பௌத்தமும் ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும். ஒற்றுமைகள். சமணம் பௌத்தம். மகாவீரர், புத்தர் இருவருமே அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இருந்த போதிலும் அவர்கள் அரச குடும்ப உரிமைகளை நிராகரித்து துறவு வாழ்க்கையை தேர்வு செய்தனர். நெக்ஸ்ட் வேதங்களின் ஆதிக்கத்தை மறுத்தனர். மக்கள் பேசிய மொழிகளில் போதித்தனர். அனைத்து சாதியினரையும் பெண்களையும் சீடர்களாக ஏற்றுக்கொண்டனர். இரத்த பலிகளை எதிர்த்தனர். கர்மா என்ற கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டனர். மதச்சடங்குகளை நடத்துவதன் மூலம் முக்தி அடைய முடியும் என்பதற்கு மாறாக சரியான நடத்தையும் சரியான அறிவுமே முக்திக்கான வழி என கூறினர். நெக்ஸ்ட் வேற்றுமைகள். சமண மதம். சமணம் தீவிரமான துறவறத்தை பின்பற்றியது. பௌத்த மதம் இடைப்பட்ட வழியை பின்பற்றியது. சமணம் இந்தியாவில் மட்டுமே இருந்தது. பௌத்த மதம் உலகத்தின் பல பகுதிகளிலும் பரவியது. சமண மதம் கடவுள் இருப்பதாக சமணம் நம்பவில்லை. ஆனால் ஒவ்வொரு உயிரிலும் ஆன்மா இருப்பதை நம்பியது. உலகத்தின் பல பகுதிகளிலும் பரவியது. அது பௌத்த மதம் அனாத்மா அதாவது எல்லையற்ற ஆன்மா, அனித்மா நிலையாமை ஆகிய கருத்துக்களுக்கு அழுத்தம் வழங்கியது. நெக்ஸ்ட் பௌத்த மாநாடுகள். இடம். முதலாவது மாநாடு ராஜகிருகத்தில், இரண்டாவது மாநாடு வைஷாலியில், மூன்றாவது மாநாடு பாடலிபுத்திரத்தில், நான்காவது மாநாடு காஷ்மீரில். சரியா? முதலாவது மாநாடு ராஜகிருகம், இரண்டாவது மாநாடு வைஷாலி, மூன்றாவது மாநாடு பாடலிபுத்திரம், நாலாவது மாநாடு காஷ்மீர். தமிழ்நாட்டில் பௌத்தத்தின் செல்வாக்கு. சமணத்திற்கு மிகவும் பிற்பட்டே தமிழகத்தில் பௌத்தம் பரவியது. சங்க காலத்திற்கு பின்னர் இயற்றப்பட்ட இரட்டை காப்பியங்கள் ஒன்றான மணிமேகலை பௌத்த இலக்கியமாகும். மணிமேகலையில் காஞ்சிபுரம் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் புகழ்பெற்ற ஒரு பௌத்த மையமாகும். பௌத்த தர்க்கவியல் அறிஞரான தின்னகர் மற்றும் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் மிக பெரும் அறிஞர் தர்மபாலர் இவ்வூரைச் சேர்ந்தவர் ஆவார். கிபி பொது ஆண்டு 7ஆம் நூற்றாண்டில் யுவாங்சுவாங் காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்தார். அங்கு அசோகரால் கட்டப்பட்ட 100 அடி உயரமுள்ள ஸ்தூபியை அவர் பார்த்ததாய் குறிப்பிட்டுள்ளார். இது புத்தர் சிலை நாகப்பட்டினம் இருக்குது. இது காஞ்சிபுரம் அருகே பல்லூரில் காணப்பட்ட புத்தர் சிலை. நெக்ஸ்ட் ஜாதக கதைகள். ஜாதக கதைகள் புகழ் பெற்றவை. புத்தர் முந்தைய பிறவிகளில் மனிதராகவும் விலங்காகவும் இருந்ததை குறித்த கதைகளாகும். இவை அறநெறிகளை கூறுவன ஆகும். மரங்கொத்தி பறவையும் சிங்கமும். ஜாதக கதை. முன்னொரு காலத்தில் ஒரு மரங்கொத்தி பறவையும் ஒரு சிங்கமும் வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் சிங்கம் ஒரு காட்டு எருமையை வேட்டையாடி உண்ணத் தொடங்கியது. அவ்வாறு உண்ணும்போது ஒரு பெரிய எலும்பு சிங்கத்தின் தொண்டையில் சிக்கிக் கொண்டது. சிங்கத்தால் அந்த எலும்பை எடுக்க முடியவில்லை. சிங்கத்திற்கு கடுமையாக வலித்தது. இரக்க மனம் கொண்ட மரங்கொத்தி பறவை சிங்கத்திற்கு எலும்பை எடுக்க உதவி செய்வதாக கூறியது. இருந்தபோதிலும் எலும்பை எடுக்கும்போது தன்னை சிங்கம் விழுங்கிவிட மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தால் மட்டுமே எலும்பை எடுக்க முடியும் என்று மரங்கொத்தி கூறியது. சிங்கமும் மகிழ்ச்சியாக ஒத்துக்கொண்டு மரங்கொத்தியின் முன்னால் தனது வாயை திறந்தது. சிங்கத்தின் வாய்க்குள் நுழைந்த மரங்கொத்தி எளிதாக அந்த எலும்பை வெளியே எடுத்தது. சிங்கம் தனது வாக்குறுதியை காப்பாற்றியது. மரங்கொத்தி பறவை பறந்து சென்றது. பிறதொரு நாள் அதே சிங்கம் மற்றொரு காட்டெருமையை கொன்றது. சிங்கத்தோடு சேர்ந்து உண்ணலாம் என்ற நினைப்பில் மரங்கொத்தி தனக்கும் சிறிது மாமிசம் தருமாறு சிங்கத்தை கேட்டது. மரங்கொத்தி ஏமாற்றம் அடையும் வகையில் சிங்கம் தனது உணவில் மரங்கொத்திக்கு பங்கு தர அப்பட்டமாக மறுத்ததோடு, எவ்வளவு துணிச்சல் இருந்தால் என்னிடம் மறுபடியும் சகாயம் செய்யும்படி கேட்பாய், உனக்கு நான் ஏற்கனவே நிறைய செய்தாயிற்று என்றது. சிங்கம் எதை பற்றி பேசுகிறது என்று மரங்கொத்திக்கு புரியவில்லை. பின்னர் சிங்கம் தெளிவுபடுத்தியது. நீ எனது தொண்டையிலிருந்து எலும்பை எடுக்கிற போது உன்னை
விழுங்காமல் விட்டுவிட்டேன். அதற்காக நீ எனக்கு நன்றி சொல்ல வேண்டும். இப்போது என்னிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காதே, போய்விடு என்றது. நன்றியில்லாத இந்த ஜென்மத்திற்கு உதவி செய்தது என்னுடைய தவறு என மரங்கொத்தி தனக்குத்தானே சொல்லிக் கொண்டது. மேலும் இதேபோல தகுதியற்ற ஒருவரின் மேல் கோபம் கொள்வதில் அல்லது வருத்தம் அடைவதில் எப்பயனுமில்லை என கூறி பறந்தது. நெக்ஸ்ட், உலகம் அந்நாளில். கிமு 6ஆம் நூற்றாண்டு. கன்ஃபூஷியஸ், குங்பூத்சே சீனாவில் கன்ஃபூசியஸும், ஜொராஸ்ட்ரியர் பாரசீகத்தில் ஜொராஸ்டர். மீள்பார்வை. இந்தியாவில் கிமு 6ஆம் நூற்றாண்டு அறிவு மலர்ச்சியும் ஆன்மீக வளர்ச்சியும் ஏற்பட்ட காலமாகும். சமணம் 24 தீர்த்தங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடாகும். மகாவீரர் 3 நெறிகளை வற்புறுத்தி கூறினார். அவை நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல். பௌத்தத்தை நிறுவியவர் கௌதம புத்தர். புத்தரின் போதனைகள் தம்மா, தர்மம் என்று குறிப்பிடப்படுகின்றன. பௌத்தம் இந்திய எல்லைகளை தாண்டியது. ஆனால் சமணம் இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிறது. சமணம் மற்றும் பௌத்தத்தின் அடிப்படை கொள்கை அகிம்சை ஆகும். அறிஞர் பொருள் விளக்கம். மூட நம்பிக்கையில் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸ். ஆசான், பிரிசப்டர், கோட்பாடு டாக்ட்ரைன், நல்லொழுக்கம் விர்ச்சுவஸ், புனித நூல் சாக்ரெட் புக், ஈரமான சுவரின் மேல் வண்ணக்கலவைகள் கொண்டு வரையப்படும் ஓவியங்கள் ஃப்ரெஸ்கோஸ், சடலம், கார்ப்ஸ், துன்பம் மற்றும் பிறப்பிலிருந்து விடுதலை, நிர்வாண நிலை. அவ்வளோதான் அந்த லெசனுக்கான ரீடிங் முடிஞ்சது.